வணக்கம். வெல்கம் டு கம் லெட்ஸ் மேக் லேர்னிங் ஃபன். லிசனிங் கேம்ஸ் போஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நினச்சேன் இந்த வாரம் கொஞ்சம் லிசனிங் கேம்ஸ் பார்க்கலாம். நம்ம பசங்க பார்த்திங்கன்னா கண்ணில் பார்த்ததை ரொம்ப ஈஸியாக கற்றுப்பாங்க. ஆனால் காதில் விழுறதை கற்றுக்கிறதுங்கிறது நிறைய பசங்களுக்கு பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. அண்ட் சேட்லி ஸ்கூல்ஸில் பார்த்திங்கன்னா கற்றுக்கிறதுக்கு காதில் வாங்குகிற விஷயத்தை கவனிக்க வேண்டிய அவசியங்கள் நிறையா இருக்குது. அதனால தான் நம்ம லிசனிங் ஸ்கில்ஸை அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன். நிறையா ஒர்க் பண்ணுங்கன்னு. குழந்தைங்க வளர வளர உங்களோட கேம்ஸும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்தால் தான் அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவங்களுக்கும் அந்த சேலஞ்சஸை ஓவர் கம் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி உண்டான கேம் கவுண்ட் பண்ண தெரிகிற பசங்களுக்கு கூட நீங்கள் விளையாடக்கூட கேம். ஸோ இந்த கேமில் எப்படின்னா, நீங்கள் கைத்தட்டலோ டேபிளை தட்டி ஒரு பேட்டர்னோ ஒரு சீரீஸோ பண்ணிங்கன்னா அந்த குழந்தை அதை ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ இந்த கேம் எப்படி விளையாடுறது? சிம்பிளஸ்ட்டு. ஸோ குழந்தை 3ன்னு சொல்லணும். ஸோ நீங்கள் எவ்வளோ தடவை தட்டினீங்களோ 1 2 3ன்னு கவுண்ட் பண்ணாமல் எவ்வளோ அப்படின்னா 3. புரியுறதா? ஸோ அந்த 1 2 3ன்னு ஒன்றொன்றுக்கா கவுண்ட் பண்ணாமல் நீங்கள் கிளாப் பண்ணுறத மனசில் வச்சுன்னு அந்த நம்பரை சொல்லணும். இதுதான் ஈஸியஸ்ட் வெர்ஷன் ஆஃப் த கேம். தெரியலைன்னா நீங்கள் பண்ணி காமிங்க. அடுத்தது இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஆக்கணும்னு நீங்கள் ஒரு பேட்டர்னை டேப் பண்ணுவீங்க. உங்கள் குழந்தை அந்த பேட்டர்னை சொல்லணும். ஸோ இது எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? ஸோ இது எப்படி 1 2 1 2. ஸோ இந்த மாதிரி உங்கள் குழந்தை சொல்லணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் பண்ணி உங்கள் குழந்தை நம்பரை சொல்லணும், உங்கள் குழந்தை பண்ணி நீங்கள் நம்பரை சொல்லணும். அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன்னா அப்போ தான் குழந்தைங்களுக்கு தனக்குத்தானே அந்த இனிஷியேட் பண்ணுறது, தான் சிந்திக்கிறது, தான் யோசிக்கிறது, தான் நினச்சதை சொல்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு செல்ஃப் இனிஷியேஷன் வரும். ஸோ அதனால் 2மே பண்ணணும். நீங்கள் பண்ணி அவங்க கவுண்ட் பண்ணணும், அவங்க பண்ணியும் நீங்கள் கவுண்ட் பண்ணணும். பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி போச்சுன்னு.